வணக்கம் நண்பர்களே. எல்லோருமே ஏதோ ஒரு விஷயத்துல தவறு செஞ்சிருப்போம். மிஸ்டேக்ஸ் ஆர் காமன். ஆனா நீங்க உங்க 20 வயதுல இருந்து 30 வயதுகளுக்குள்ள உங்க பண விஷயத்துல சில தவறுகளை செஞ்சீங்கன்னா அது உங்களுடைய பொருளாதார நிலைய பல வருஷங்கள் பின்னுக்கு தள்ளிடுங்க. அப்படிப்பட்ட தவறுகள் என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை தெரிஞ்சுக்கிறது மூலமா உங்களுக்கு இந்த தவறுகளை தவிர்க்கிற வாய்ப்பு கிடைக்கும். ஒவ்வொரு தவறும் என்ன, அது ஏன் தவறு, அதுக்கு என்ன சொல்யூஷன், இதெல்லாம் பார்க்கலாங்க. நம்பர் 1, இக்னோரிங் பட்ஜெட்டிங். உங்களுடைய வரவு செலவுகளை கண்காணிக்காம இருக்கிறது. இது ஏன் தவறு? பட்ஜெட் இல்லைன்னா தாராளமா செலவு பண்ணுவீங்க. ஆடம்பர செலவுகள் அதிகமாகும். பற்றாக்குறையாச்சுன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஒவ்வொரு மாதத்துக்கும் பட்ஜெட் கிரியேட் பண்ணி எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணுங்க. சேமிப்பு, முதலீடு, வீட்டு செலவு, பொழுதுபோக்குன்னு தனித்தனியா அமௌண்ட்டை ஒதுக்கிட்டீங்கன்னா செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குங்க. நம்பர் 2, டிலேயிங் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட சேமிப்புகளை தொடங்க போறேன். எனக்கு இப்ப 20கள்ல தான் வயசாச்சு. நான் ரிட்டையர் ஆக இன்னும் ரொம்ப வருஷம் இருக்கு. அதனால இந்த சேமிப்புகள்லாம் இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு பார்த்துக்கலாம்னு உங்க சேமிப்பு மற்றும் முதலீடுகளை தள்ளி போடுறது. இது ஏன் தவறுனா, எவ்வளவு சீக்கிரம் உங்க முதலீடுகளை தொடங்குறீங்களோ அவ்வளவு அதிகமான லாபம் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய கூட்டு வட்டி மூலமா கிடைக்கும். இதுக்கு என்ன சொல்யூஷன்? உங்க வருமானத்துல இருந்து குறைந்தபட்சம் 20% லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட், பிபிஎஃப் போன்ற விஷயங்கள்ல நீங்க சேமிக்கலாம். நம்பர் 3, ஓவர் யூசிங் கிரெடிட் கார்ட்ஸ். உங்களுடைய கடன் அட்டைகள், அதாவது கிரெடிட் கார்ட்ஸை அதிகமா பயன்படுத்தி அதற்கான திருப்பி செலுத்த வேண்டிய தொகையை முழுமையா நேரத்துக்குள்ள செலுத்தாம இருக்கிறது. இது ஏன் தவறுனா, கிரெடிட் கார்டை சரியா மேனேஜ் பண்ண தெரியலன்னா அதுக்கு விதிக்கப்படக்கூடிய அதிக வட்டியால கடன்ல மாட்டிக்குவீங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன்னு பார்த்தோம்னா, கிரெடிட் கார்டை சரியா பயன்படுத்தி மாதம் முழுமையான தொகையையும் திருப்பி செலுத்திடுங்க. முடிஞ்ச அளவு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. நம்பர் 4, நாட் பில்டிங் அன் எமர்ஜென்சி ஃபண்ட். ஒரு மாதம் 30,000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் வருதுன்னா 30,000 ரூபாயையும் செலவு பண்ணிட்டீங்கன்னா அவசர தேவைக்கும் எதிர்பாராத செலவுகளுக்கும் மற்றவங்க கிட்டயோ பேங்க்லயோ கடன் வாங்க வேண்டி வரும். உங்களுக்கான அவசர கால நிதியை சேமிச்சு வைக்காம இருக்கிறது இன்னைக்கு 20-30 வயதுகளில் இருக்கிறவங்க செய்யக்கூடிய தவறு. இதுக்கு என்ன சொல்யூஷன்? உங்களுக்கு ஒரு மாதம் செலவாகக்கூடிய தொகை எவ்வளவோ அதோட 3-6 மடங்கு தொகையை எமர்ஜென்சி ஃபண்டா நீங்க தனியா எடுத்து சேமிச்சு வைக்கணும். இந்த அமௌண்ட்ல இருந்து ஒரு தொகையை நீங்க எடுத்து செலவு செஞ்சாலும் திருப்பி செலவு பண்ண அமௌண்ட்டை அது கூட சேர்த்து வைக்கணும். நம்பர் 5, ஸ்கிப்பிங் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும்னா வருஷம் ஒரு 10,000 பிரீமியம் கட்டணும்னு எடுத்துப்போம். நீங்க 20-30 வயதுகளுக்குள்ள இருக்கிறதுனால பெரிதா நோய்வாய்ப்பட சாத்தியமில்லை. அதனால நிறைய பேர் பிரீமியத்துக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட் 10,000 ரூபாயை வேஸ்ட்னு நினைச்சு பாலிசி எடுக்கிறது இல்லைங்க. இது ஏன் தவறுனா, உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, உதாரணமா வயதான அம்மா அப்பாவுக்கோ ஹாஸ்பிட்டலைஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்தாலோ இல்ல உங்களுக்கே எதிர்பாராத விதமா சிறிய விபத்துகள் ஏற்பட்டாலோ கையில இருக்கிற சேமிப்பை செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இதற்கு ஒரே சொல்யூஷன், ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எவ்வளவு அமௌண்ட்டுக்கு தேவையோ அதற்கான பிரீமியமை செலுத்தி அந்த பாலிசியை வாங்கி ஒவ்வொரு வருஷமும் அதை மறக்காம ரினியூ பண்ணிக்கணும். நம்பர் 6, லிவிங் பியாண்ட் யுவர் மீன்ஸ். உங்களுடைய நண்பர்கள், உங்களோட வேலை செய்யக்கூடியவர்கள், உங்க பக்கத்து வீட்டுக்காரர்கள், இவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்த்து அவங்களோட வாழ்க்கைய நாம வாழணும்னு நினைக்கிறது. அவங்க கார் வாங்கினாங்கன்னா அதே மாதிரி நாமளும் வாங்கணும். அவங்க கிட்ட ஐபோன் இருக்கு, நம்ம கிட்டயும் இருந்தாதான் நமக்கு மதிப்புன்னு ஒரு லேவிஷான லைஃப் ஸ்டைலை வாழ முயற்சி பண்றது. இது ஏன் தவறுனா, இதனால நீங்க அதிக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதோட ஆடம்பர பொருட்களை வாங்கி இருக்கிற பணத்தை செலவு பண்றதால உங்க செல்வம் பெருகிறத நீங்க தடுக்கிறீங்க. இதற்கு சொல்யூஷன் என்ன? விரலுக்கு ஏத்த வீக்கம்னு சொல்ற மாதிரி உங்க வருமானத்துக்கு ஏற்ற வாழ்க்கை முறையை கடைபிடித்து செல்வத்தை சேருங்க. நம்பர் 7, இக்னோரிங் ஃபினான்ஷியல் எஜுகேஷன். தனிநபர் பொருளாதாரம், முதலீடுகள், பண மேலாண்மை, அதாவது பர்சனல் ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், இந்த 3 பத்தியும் தெரிஞ்சுக்காம இருக்கிறது. இந்த தவறுனால உங்களுக்கு வரக்கூடிய சரியான வாய்ப்புகளை
தவறான பொருளாதார முடிவுகளை எடுத்து நீங்க வீணடிப்பீங்க. இதால என்ன நடக்கும்னா, பல வருடங்கள் கழிச்சு அன்னைக்கு நான் அந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா என்னோட பணம் இன்னைக்கு பல மடங்கா வளர்ந்திருக்கும். இது மாதிரி புலம்ப வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். இதற்கு என்ன சொல்யூஷன்? உங்களுடைய சில மணி நேரத்தை ஃபினான்ஷியல் புக்ஸ் படிக்கிறதுக்காகவோ பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எஜுகேஷனல் வீடியோஸ் பார்க்கறதுக்கோ செலவு செய்யலாம். முடியாத பட்சத்துல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்பர் 8, நாட் டைவர்சிஃபையிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். உங்களுடைய எல்லா பணத்தையும் ஒரே அசெட் கிளாஸ்ல போடுறது. உதாரணமா, உங்க பணம் எல்லாத்தையும் நீங்க ரியல் எஸ்டேட்ல போட்டிருக்கலாம், இல்ல எல்லா சேவிங்ஸையும் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இது ஏன் தவறுனா, ஒருவேளை ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா உங்க பணம் பாதியா குறைய வாய்ப்பு இருக்கு. ரியல் எஸ்டேட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அர்ஜென்சிக்கு நிலத்தை பணமா மாற்ற முடியாது. கூடவே ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல பிரைஸ் ஏறலைன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் பெரிய லாபம் கிடைக்காது. இது மாதிரி ஒவ்வொரு அசெட் கிளாஸுக்கும் ஒரு ரிஸ்க் இருக்குங்க. மொத்த பணத்தையும் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றது உங்க பணத்தோட ரிஸ்க் அதிகப்படுத்தும். இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, உங்க முதலீடுகளை டைவர்சிஃபை பண்ணுங்க. அதாவது உங்க பணத்தை பிரிச்சு 20% ஸ்டாக்லையும், 40% ரியல் எஸ்டேட்லையும், 20% கோல்டுலையும், 10% ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல, 10% மியூச்சுவல் ஃபண்ட், இப்படி சதவிகிதங்களா பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணா ஒரு அசெட் கிளாஸ்ல ஏதாவது ரிஸ்க் வந்தாலும் உங்க ஒட்டுமொத்த பணமும் பாதிக்கப்படாது. நம்பர் 9, நெக்லெக்டிங் டெப்ட் ரீபேமெண்ட். அதிகப்படியானோர் செய்யக்கூடிய தவறுங்க இது. 1,00,000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கீங்கன்னா அந்த லோனுக்கு மாதம் 2,000 ரூபாய் கட்டினால் போதும்னு வைங்க. உங்களால 5,000 கூட கட்ட முடியும். இந்த சூழ்நிலையில நிறைய பேர் செய்யற தவறு ரூபாய் 2,000 மட்டும் கட்டிட்டு வர்றது. இன்னும் சிலருக்கு மொத்த கடனையும் முடிக்கிற அளவுக்கு கையில பணம் இருந்தாலும் அதை வச்சு லோனை க்ளோஸ் பண்ணாம வேற பொருட்களை வாங்கிட்டு இருப்பாங்க. இது ஏன் தவறுனா, லாங் ரன்ல பாத்தீங்கன்னா நீங்க கட்டக்கூடிய வட்டி அதிகமா கட்டி இருப்பீங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியாம ஆகிற நஷ்டம் தானே. இதுக்கு என்ன சொல்யூஷன்? உங்க லோன்ஸை, உங்க டெப்ட்ஸை முன்னுரிமை கொடுத்து அதிக வட்டி கட்டிட்டு வர்ற கடன்களை ஒன்னொன்னா முடிக்கணும். நம்பர் 10, நாட் நெகோஷியேட்டிங் யுவர் சேலரி. உங்களுக்கு கிடைக்கிற வேலைக்கான சம்பளத்தை அப்படியே ஏத்துக்கிறது. இது ஏன் தவறுனா, உங்க வேலைக்கு ஏற்ற சம்பளம் ஒருவேளை அதிகமா இருந்தா அதை நீங்க மிஸ் பண்றது மட்டும் இல்லாம உங்களுடைய வருங்கால முன்னேற்றத்துடைய வேகத்துக்கும் இது ஒரு தடையா இருக்கும். இதுக்கு என்ன சொல்யூஷன்? சேலரி ட்ரெண்ட்ஸை வெளியே எப்படி இருக்குன்னு ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரியான சம்பளத்தை கான்பிடென்ட்டா கேளுங்க. நம்பர் 11, இக்னோரிங் டாக்ஸஸ். வரி சலுகைகள், வரி விலக்குகளுக்கான விஷயங்களை புரிந்து கொள்ளாமலும் தெரிந்து கொள்ளாமலும் இருப்பது. இது ஏன் தவறு? இதை தெரிந்து கொள்ளாததால உங்களால உங்க டேக்ஸை குறைக்க வாய்ப்பிருந்தும் அதிக வரி கட்டிட்டு இருப்பீங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, நிறைய டேக்ஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கு. இஎல்எஸ்எஸ், பிபிஎஃப், இன்சூரன்ஸ் பாலிசிஸ்னு இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுனால உங்க டேக்ஸை குறைக்க முடியும். கூடவே இந்த ஸ்கீம்ஸ்ல இருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட் போன்ற விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 12, ஓவர்லுக்கிங் இன்ஃப்ளேஷன். உங்களுடைய எல்லா பணத்தையும் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல வைக்கிறது. இது ஏன் தவறுனா, இப்படி செய்யறதால பணவீக்கத்துக்கு எதிராக உங்க பணம் வளராது. உதாரணமா, உங்க பணத்துக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ல வருஷம் 3% வட்டி மட்டுமே கிடைக்கும்னு எடுத்துப்போம். ஆனா அந்த வருஷத்துடைய பணவீக்கம் 5.5% இருந்தா உங்க பணம் ஒரு வருஷம் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிறதால 2.2% அதோடைய மதிப்பை இழந்துருச்சுன்னு தான் அர்த்தம். இதுக்கு என்ன சொல்யூஷன்? பணவீக்கத்துக்கு நிகரா அல்லது பணவீக்கத்துக்கு அதிகமா லாபம் தரக்கூடிய முதலீடுகளான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்பர் 13, ஃபாலிங் ஃபார் அன்ரியலிஸ்டிக் ஃபேக் ஸ்கீம்ஸ். உங்க பணத்தை குறைந்த நேரத்துல அதிக லாபம் பெற்று தருகிறோம்னு சொல்லக்கூடிய பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றும் திட்டங்கள்ல முதலீடு செய்யறது. இப்ப ஆன்லைன்ல கூட இந்த மாதிரி நிறைய மோசடிகள் நடக்குதுங்க. இது ஏன் தவறுனா, இதுல உங்க பணத்தை இழப்பதற்கான ரிஸ்க் அண்ட் ப்ராபபிலிட்டி ரொம்பவே அதிகம். இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஒரு முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அந்த முதலீட்டை பத்தின தெளிவான ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுக்கலாம். நம்பர் 14, நாட் செட்டிங் ஃபினான்ஷியல் கோல்ஸ். உங்களுக்குன்னு ஒரு பொருளாதார இலக்கு இல்லாம இருக்கிறது. இது ஏன் தவறு அப்படின்னா, உங்களை எதுக்கு செலவு செய்யறோம் அப்படிங்கிற தெளிவு இல்லாம ஆக்கிடும். லேக் ஆஃப் ஃபோக்கஸ். அதோட உங்களுடைய வாய்ப்புகளை உதாசீனப்படுத்த வைக்கும். இதற்கு என்ன சொல்யூஷன் பாத்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணுங்க. உதாரணமா, ஒரு வீடு வாங்கணும், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல லாங் டேர்ம் கோலா ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணணும்.
இது மாதிரி கோல் செட் பண்ணுங்க. இது உங்களை ஃபோக்கஸ்டா வச்சிருக்கும். கூடவே உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில ஒரு அர்த்தமும் தெளிவும் இருக்குங்க. நேயர்களே, 20 வயதுகள்ல இருந்து 30 வயதுகளுக்குள்ள பொருளாதார ரீதியா தவிர்க்க வேண்டிய சில தவறுகளை இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். நீங்க உங்க வாழ்க்கையில இந்த 14 தவறுகள்ல ஏதாவது செய்து பின்னர் அதற்காக வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்ம சக்சஸ் மைண்ட் செட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.